ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் அனிதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரீட் சைடில் சின்ன சின்ன ஹோட்டல்ஸில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவாங்கல்ல, செம்ம டேஸ்ட்டாக இருக்குமே, அதே டேஸ்ட் இதில் இருக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கப் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் எலுமிச்சைச்சாறு, இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. இப்ப பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை இதுல சேர்த்துக்கலாம். அரிசி ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வேகணுங்க. பாருங்க, இப்ப நல்லா ஒரு 3/4 ரைஸ் வெந்துருச்சு. இப்ப இதை வடிகட்டி தனியா ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கோங்க. இந்த ஆயில் சேர்க்கறதுனால அரிசி ஒன்று ஒட்டாதுங்க, நல்லா உதிரியா சூப்பரா இருக்கும் ரைஸ். இப்போ ஒரு பவுல்ல 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் எலுமிச்சைச்சாறு, 1 டீஸ்பூன் உப்பு. இப்போ இந்த மசாலா எல்லாம் ஃபுல்லா சிக்கன்ல கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 1 கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு மரக்கரண்டி எடுத்து அப்படியே ஆயில்ல வைங்க. பாருங்க, பபிள்ஸ் வருதா, ஆயில் நல்லா சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம சிக்கன் பீஸை ஒண்ணா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஒண்ணு ஒட்டாம பார்த்துக்கோங்க, நல்லா ஃப்ரை பண்ணுங்க. 10 நிமிஷம் கழிஞ்சு கடைசியா ஹை ஃப்ளேம்ல ஒரு 3 நிமிஷம் மட்டும் டீப் ஃப்ரை பண்ணுங்க. இதை தனியா ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன்ல சிக்கன் வறுத்த எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 4 முட்டையை ஒண்ணா உடைச்சு போட்டுக்கோங்க. அப்புறம் இதுல 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, இது ரெண்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா எக் பொடி மாஸ் மாதிரி நல்லா பொடி மாஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டை நல்லா பொடி மாசம் ஆயிடுச்சு. இதை தனியா ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பர் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாம். 2 கப் முட்டைகோஸ், 1 கப் கேரட், 1 கப் பீன்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் ஸ்ப்ரிங் ஆனியன் கிரீன், 4 ஸ்ப்ரிங் ஆனியன் ஒயிட் கட் பண்ணி வச்சிருக்கேன், 1 கப் குடமிளகா, உப்பு தேவையான அளவு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் ஃப்ரைட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுல ஸ்ப்ரிங் ஆனியன் ஒயிட் ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்குங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் கேரட் அண்ட் பீன்ஸ் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ 1 கப் குடமிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ 2 கப் முட்டைகோஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேம்ல எல்லா காய்கறிகளையும் நல்லா வதக்குங்க. ரொம்ப வேகக்கூடாது, லைட்டா வெந்தா போதும். சாஸ் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். இந்த 3 சாஸும் சேர்த்து இந்த வெஜிடபிள்ஸ்ல மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இதுல வறுத்த சிக்கனையும் முட்டையும் சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம ஆற வச்சிருந்த சாதம் சேர்த்துக்கலாம். சாதம் நல்லா இந்த மாதிரி உதிரியா இருக்கணுங்க, அப்பதான் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப டேஸ்டா இருக்கும்.
ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்ல மிக்ஸ் பண்ணுங்க. வெஜிடபிள்ஸ், சாஸ், சிக்கன், எக் எல்லாம் இந்த சாதத்துல சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சோண்டு மிளகுத்தூள் எடுத்து அப்படியே தூவி விடுங்க. ஃபைனலா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் கிரீனை அப்படியே மேல தூவி விடுங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்க வீட்ல கிட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா ப்ளீஸ் செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ so much.